ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது அற்புதமாக அழகாக விடிஞ்சிருக்கிற இந்த நாளில் இந்த வராகி அம்மா காலையிலேயே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். என் ஆசிகளை பெற்ற உன் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நம்ம வாழ்க்கை மாறும், நல்லது நடக்கும்னு உன் வாழ்க்கை முழுவதும் நீ காத்திருக்க வேண்டாம். இப்போது உனக்கு என்ன இருக்கோ, என்ன கிடைச்சிருக்கோ அதை பயன்படுத்தி ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக உபயோகித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முயற்சி செய். தனக்குன்னு வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவன் தான் மேதை. இப்போ நீ யாருன்னு முடிவெடு. வாய்ப்புகளுக்காக தேடி காத்துக்கிட்டே உட்காந்துருக்க போறியா, அல்லது கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் சாதிச்சு நிற்க போறியா? எப்பவும் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காத. எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க போகிறது இந்த வராகி அம்மா நான் தான். ஆனால் அதுக்கு முன்பாக நீ என்கிட்ட கூட எதையும் கேட்காம உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறதையும் கிடைக்கிறதையும் வச்சு முன்னுக்கு வர முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டினா நானும் வந்து உனக்கு துணையாக நின்று கை கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எந்த முயற்சி செஞ்சாலும் எல்லா காரியங்கள்லையும் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன். அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. ஒரு முள்ளுங்கிறது பெருசாக கூட்டமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தனித்து ஒற்றை முள்ளாக நின்றாலும் அது காலில் குத்தி அடுத்தவங்களை கூர்மையாக பதம் பார்த்துடும். அதே போல தான் உன்னை ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உன்னை அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கூர்மையாக பாயக்கூடிய ஒற்றை முள்ளாக நீ இருந்தீனா அடுத்தவங்க உன்னை அடக்கி வைக்கணும், தட்டி வைக்கணும், உன்னை ஏளனமாக பார்த்து மட்டம் தட்டி அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போதே தயங்குவார்கள் அல்லவா? உன்னை அடித்து பிடிச்சி ஒடுக்க நினைக்கணும்னு நினச்சாலும் ஐயோ முள்ளை இறுக்கமாக பிடிச்சா நம்ம கைதானே குத்திடுன்னு பயந்து நடுங்குவார்கள். அந்த அளவுக்கு உன்னை ஒரு கூர்மையான ஆயுதமாக, அதாவது கூர்மையான அறிவுள்ள தெளிவுள்ள பிள்ளையாக, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தகுதியுள்ள திறமையுள்ள தைரியமுள்ள பிள்ளையாக இருக்க சொல்கிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நோக்கி வந்துவிட்ட என்னையே நித்தமும் வணங்குகிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். இன்னைக்கே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ நினச்ச நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. இந்த அற்புதமான மங்களகரமான நல்ல நாளில் இருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வெற்றிகளாக வந்து சேரும். நீ தனியாக இருக்கியா, கூட்டமாக இருக்கியா, அல்லது சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்னு நிறைய பேர் இருக்காங்களா, அல்லது ஒருத்தர் உதவி செய்ய ஆள் இல்லாமல் நீ தனிமையிலேயே உன் குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியான்றது இங்கே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திறமைசாலிகள் ஜெயிப்பாங்கன்னு கிடையாது. தனியாக இருக்கிறவன் எல்லாருமே கோழை ஆதரவற்றவனும் கிடையாது. நான் சொல்கிறத கேளு. வாயில் இருக்கக்கூடிய பற்கள் 32 இருந்தாலும் நாக்குங்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த பற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நாக்கு கிட்ட சொல்லிச்சான், நாங்கள் 32 பல்லும் சேர்ந்து உன்னை நான் அழுத்தி கடிச்சிட்டோம்னா நாக்காகிய நீ காலி ஆயிடுவ அப்படின்னு. அப்போ நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசினாலும் உங்கள் 32 பல்லையும் காலியாக்கி விட்டுருவாங்க மனிதர்கள்னு சொல்லிச்சான். இப்போது தெரியுதா, தனிமையில் இருக்கிறதுன்றது ஒன்றும் உனக்கு திறமையற்ற விஷயமோ ஆபத்தான விஷயமோ கிடையாது. உன்னுடைய திறமையை நீ எந்த விதத்தில் எப்படி பயன்படுத்திக்கணும், அதை நல்லதுக்கு பயன்படுத்துறியா அல்லது கெட்டதுக்கு பயன்படுத்துறியாங்கிறத பொறுத்து தான் நீ தனிமையில் இருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். நாக்கு எப்படி நரம்பு இல்லாமல் பேசுதோ அதே போல் நீ எப்போதுமே நரம்பு இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காம அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசி விட்டுறக்கூடாது. ஒருத்தட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா உன்னுடைய நாக்கு பேசும் வார்த்தையால் இன்னொருத்தருடைய மனசு துன்பப்படக்கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத விட
எந்த கஷ்டத்திலும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தலைங்கிறது தான் முக்கியமான நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம்தான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றியாகவும் இப்போது உனக்கே வந்து சேரப்போகுது. ஏன்னா இதுவரைக்கும் யார் யாரோ உன்னை பற்றி என்னென்னவோ சொல்லி இருந்தாலும் நீ மனசுக்குள்ள அதுக்காக வருத்தப்பட்டிருக்க, ஆதங்கப்பட்டிருக்க, கோபப்பட்டிருக்க, கவலைப்பட்டிருக்க. ஆனால் ஒருபோதும் யாரையும் எதிர்த்து அவங்க மனசு நோகும்படி நீ பேசுனதே கிடையாது. அதனால தான் நீ நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி அடைவதற்காக பொறுமையோடு பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பாய் வாழ வைப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்க உன் வீடு தேடி வந்துட்டேன் செல்லமே. நீ கற்ற கல்வியும் நீ பெற்ற பெருமையும் இப்போது உனக்கு புகழ் தேடிய செல்வமாக வந்து சேரப்போகுது. பேரும் புகழும் பெருமையும் சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா ஆசீர்வதிப்பதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். எப்போவுமே இந்த உலகத்தில் நிறைய பேர் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்துட்டா தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்கிறாங்க. தான தர்மம் செய்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் பெற்றவங்களுக்கே சோறு போடாமல் அவங்கள சரியாக பார்த்துக்காம ஊர் மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியங்கிறது கடுகளவுக்கு கூட கிடைக்காது. பெற்றவங்களோட அன்பை மறந்தவர்கள் எவ்வளோ பெரிய தவம் செஞ்சாலும் நான் அதுக்கு பலன் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கணும்னா நீ கேட்ட வரத்தை இந்த வராகியானவள் தரணும்னா நீ முதல்ல உன்னை பெற்றவங்களை மதிக்கணும். அவர்களை போற்றி பாராட்டி சீராட்டி உன் கூட வச்சு கொண்டாடுன்னு கூட நான் சொல்லலை. அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையாவது அன்போட பாசத்தோட செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா அவர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக என்னுடைய அருளை உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை பெற்றவங்க உன்னை ஆசீர்வதிக்கும் போதும் அவங்க உனக்காக என்கிட்ட வேண்டுதல் வைக்கும் போதும் நான் உனக்கு எந்த குறையும் வராமல் நீ மனமகிழ்ச்சியோட வாழும்படி செய்வேன். அதனால தான் உன்னை பெற்றவங்களை நல்லா பார்த்துக்க சொல்கிறேன். வாகனத்தில் பயணம் செய்வது இன்றைய உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரே விஷயம். எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிட முடியாது. ஒன்று பஸ்ஸில் போகணும் அல்லது வண்டியில் போகணும். ஏதோ ஒரு விதத்தில் இப்படி வண்டிகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளியே போயிட்டு பத்திரமா வீடு திரும்புறதுங்கிறதே ஒரு பெரிய அபாரமான அற்புதமான காரியம் போல ஆகிவிட்டதல்லவா. நீ போகிற இடங்களில் பயணம் பத்திரமா போயிட்டு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரணுங்கிற பொறுப்பை இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. வீட்டில் இருந்து எப்போ வெளியே கிளம்புனாலும் பத்திரமாக என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என்னை திரும்ப வீட்டுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுருமா தாயேன்னு உன் பாதுகாப்புக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டினா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பை கொடுத்து உன்னை பத்திரமாகவும் சிறப்பாகவும் வாழ வைப்பேன் என் செல்லமே. ஏன்னா உன் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ முக்கியங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எப்போதுமே பத்திரமா பாதுகாப்பாக வாழ்க்கையை வாழணுங்கிறது எல்லா விஷயத்திலுமே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். தவறான எந்த வழியிலையும் போகவும் வேணாம், தவறான விஷயங்களை பற்றி நீ சிந்தனை செய்யவும் வேணாம். உன் மனசில் நீ நினச்ச எல்லா காரியங்களையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயம் சுகமான சந்தோஷத்தை தரும் விதத்தில் தான் இருக்கும். இத்தனை நாளா நீ திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கிட்டது போல அங்கும் இங்கும் அலைஞ்சிக்கிட்டு மனசை அலைப்பாய விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இப்போது இருட்டான உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்காக உன் கூடவே உனக்குள்ளேயே தான் நான் இருக்கேன். உன் மனசில் எப்போது குழப்பம் வந்தாலும் இந்த வராகியம்மா உனக்குள்ளேயே இருக்கேன்ற அந்த நினப்பு உனக்குள்ளே வந்துடுச்சுனாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். எதுவுமே உனக்கு கஷ்டமாகவும் குழப்பமாகவும் கூட இருக்காது. இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிச்சு ஆயுளை அதிகரித்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் நீக்கி செல்வ வளத்தை அதிகரிக்க போகிறேன். சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் செல்வங்களும் பெருகும்படி நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கையை உன் குடும்பத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே.
உன்னை விட்டு யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்க தவறான மனிதர்களாக நீ தேர்வு செஞ்சு உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுட்டேன்னு தான் அர்த்தம். அது மட்டும் அல்ல, உன்னை விட்டு யார் போனாலும் அவங்கள அப்படியே விட்டுருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் நீ யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்து அவங்க தராமல் போயிட்டாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது. நீ யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உன்னையே நீ முழுவதுமாக சார்ந்திருக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. உண்மையிலேயே நீ நேசிக்கிறவங்க, அன்பு வைக்கிறவங்க, பாசம் வைக்கிறவங்க நல்லவங்களா இருந்திருந்தாங்கன்னா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. நீயே தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டி உன்னை திருத்ததான் முயற்சி செய்வாங்களே தவிர உன் கூட சண்டை போட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறவங்க உன் மேலே எப்படி உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருக்க முடியும்னு யோசிச்சுப்பார் என் செல்லமே. இப்பொழுது நடக்கிற எல்லாமே காரணமில்லாமல் தாமதமாகிக்கிட்டே இருக்கே. என்ன செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடையும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் ஏதாவது நடக்காமல் போயிருந்தாலும் தள்ளி போனதும் தாமதமானதும் இனி சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் கனவுகளையும் முயற்சிகளையும் சரி செஞ்சு உன் அனைத்தையும் நனவாக்கி சந்தோஷமாக சிறப்பாக நான் உன்னை வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒளி பரவுவதற்கு நான் நிச்சயமாக வரம் தருவேன் என் செல்லமே. உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நீ நல்லா நிம்மதியாக வாழும்படி உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருக்க போகிறேன். உயிரின் ஒளியாக உன் வாழ்க்கையில் மலர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீ தைரியமாக இருந்தீனா இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு மன மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருவேன்.